ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ரொம்ப நாளா இது அப்பப்போ கிரேவிங்ஸ் ஆகுது, ஏன்னு தெரியல. ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு தான் கிரேவிங்ஸ் இருக்கும்பாங்க. எனக்குமே திடீர்னு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஸோ நெய்வேலியில வந்து ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்தியன் கேஃபே ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அங்கே போயிட்டு வந்தேன். அதே கடையில போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். கட்லெட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ கடையில வாங்குற கட்லெட் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது, சூடாவும் தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நல்லா சூப்பரா அந்த ஸ்டைல்ல ஒரு கட்லெட் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அதை வச்சுட்டு ஒரு 5-6 கட்லெட் வந்தா போதும். ஸோ பிரஞ்சு தான் சாப்பிட்டேன் இன்னைக்கு. அதனால இப்போ லஞ்சுக்கு பதில் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸா பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ பாருங்க, கேரட் எல்லாம் அப்படியே தோல் எல்லாம் இதாகி ஒரு ஃப்ரிட்ஜ் காலி பண்ற மாதிரி தான். எல்லா காயுமே கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. பீட்ரூட்டும் ஒரு குட்டி பீட்ரூட் வச்சிருந்தேன். ஸோ இது ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3-4 பீன்ஸு, இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட பச்சை மிளகா போட்டுட்டு முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் இதுல போட்டு கட் பண்ணி எடுத்து வதக்கிட்டு, பிரெட் ஸ்லைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மீந்து போகும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃப்ரீசர்ல எடுத்து போட்டு வச்சிருப்பேன். இந்த லாஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் அதை வந்து எடுத்து வெளியே வச்சிருக்கேன். ஸோ பிரெட் கிரம்ஸுக்கு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பிளாக் காஃபி இல்லைன்னா பிளாக் டீ ஏதாவது போட்டு குடிச்சா இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நமக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணாம. ஸோ கடகடன் முதல்ல இந்த கட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஸோ பாருங்க, கேண்டிலும் கொளுத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் அது வாசனையா வேலை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். எனக்கு மறந்து போயிடும். இன்னைக்கு ஏதோ போய் எடுத்தேன்னா கேண்டில் தட்டுப்பட்டுச்சு. சரி, ஓகே, அதை இன்னைக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை வந்து சாப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வெங்காயம் வதங்குற டைம்ல நம்ம பாக்கி காயை வந்து கட் பண்ணிக்கலாம். முதல்ல பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், வண்டு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். சரி, என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. கடையில வாங்கினது சேர்த்தோம் அப்படின்னா ஒரே வினிகர் ஸ்மெல்லா இருக்கும். அதனால பொடியாவே கட் பண்ணி போட்டுடலாம். சோம்பு மட்டும் தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு. சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வதங்குற டைம்ல இதெல்லாம் கடகடன்னு சாப்பர்ல போட்டு பொடியா சாப் பண்ணிக்கலாம். துருவி கூட சேர்த்துக்கலாம். இதுலன்னா கொஞ்சம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அதனால இதுல போட்டுடலாம். அந்த கட்லெட் பாத்தீங்கன்னா நல்லா பீட்ரூட் கலர்ல தான், டார்க்கா தான் இருக்கும். அதனால கொஞ்சமாவது பீட்ரூட் சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து நமக்கு சூப்பரா இருக்கும். நான் என்ன பண்ணேன், பீட்ரூட்டை நல்லா ஒரு தடவை அலசிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். அதுலயே வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். லாஸ்டா நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நீளமா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால இப்போ பீன்ஸை வந்து இதுல பொடியா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பட்டாணி சேர்க்க போறேன். அதையும் இந்த சாப்பர்ல போட்டு லைட்டா இது பண்ணிக்கலாம். ரொம்ப இது பண்ண வேண்டாம். கிரீன் பீஸ் இதுலயே சேர்த்துடலாம் கொஞ்சம், ஜஸ்ட் ஃபிளேவருக்கு. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. முதல்ல பீன்ஸை சேர்த்துறேன், அப்புறம் இதையும் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு உப்பு, தேவையான மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லிப்பொடி, கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சமா கரம் மசாலா, மிளகாத்தூள் கொஞ்சம். இந்த பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு சிம்ல ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். அது வதங்கிறதுக்குள்ள நம்ம பிரெட் கிரம்ஸ் பொடிச்சு எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸும் பொடிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, பீட்ரூட் அண்ட் கேரட் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுல வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒண்ணு போல மசிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து கையாலேயே உருளைக்கிழங்க மசிச்சேன். ஒருவேளை நம்ம வேக வச்சதை வந்து கேரட் துருவி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மேஷர் வைக்க வேண்டாம், அப்படியே நல்ல மேஷ் ஆயிடும். அவ்வளவுதான். அதுல உப்பு இதெல்லாம் செக் பண்ணிட்டோம்னா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் ஸ்லர்ரி மட்டும் ரெடி பண்ணணும். உப்பு கம்மியா இருக்கு, உப்பு சேர்த்துடலாம். எனக்கு ஆக்சுவலா லெமன் பிளேவர் இது பிடிக்காது அவ்வளவா. நீங்களாம் வந்து இதுல லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சுக்கலாம். புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா லைட்டா லெமன் ஜூஸ் புழிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க நல்லா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா ஷேப் பண்ணிக்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே ஷாலு வந்துருந்தான்னு சொன்னேன் இல்லையா, வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இது போயிருந்தா, ஹாங்காங் ட்ரிப் போயிருந்தா. எனக்கு வந்து பேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. எத்தனை வயசானாலும் கிஃப்ட் கிடைச்சா சந்தோஷமா தான் இருக்கு இல்லையா. நமக்கு பிடிச்சவங்க யாரும், அது பெருசோ சின்னதோ, கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதோட சந்தோஷமே தனிதான். ஐ லவ் ஹாங்காங் போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேக். சூப்பரா இருக்குல்ல. ஒரு இது வாங்கிட்டு வந்தா, என்னது மேக்னெட். இதுதான் ஹாங்காங்ல இருந்து வந்த மேக்னெட். நான் கேரளா போயிட்டு வந்தப்போ ஒண்ணுமே வாங்கல, ஜஸ்ட் மேக்னெட் மட்டும்தான் வாங்கினேன். வேற எதுவுமே ஷாப்பிங் எல்லாம் பண்ணவே இல்லை. புட்டு கடலைக்கறி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். காட்டினேன் நானு கேரளால இருந்து வந்தப்ப. இது 2 மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம், வேற எதுவுமே வாங்கல. அபி இப்போ ஷிம்லா ஹிமாச்சல் எல்லாம் போயிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அவன் வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் அன்னும் வெனிசாவ யூரோப் டூர் போயிருந்தா காலேஜ் படிச்சப்ப. குரோஷியா இது உடஞ்சிருச்சு ஒண்ணு. இது எல்லாமே அங்கேருந்து வாங்கினதுதான் இதெல்லாம். அப்புறம் நானும் அப்படி லடாக் போனப்ப அந்த மாதிரி கோமோ, இது கொஞ்சம் வந்து யூரோப் இது இருக்கும். பாக்கி எல்லாம் நாங்க லடாக் போனது, அபி லடாக் போனது அதெல்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த இது பிடிச்சிருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. புட்டு கடலைக்கறி. ஸோ இந்த ஸ்டெப் ஷெல்ஃப் நிறைய இதுல பார்த்துதான் நான் வாங்கினேன். பட் ஆனா இது யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ இதுல இருந்து இது பின்னாடி எடுக்கணும்னா எல்லாத்தையும் எடுக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்துரும். இப்ப பின்னாடி இருக்க பாட்டில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்தா பயமா தான் இருக்கு. ஒரு பாட்டில் எடுக்கணும்னா 4 பாட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை எடுக்கணும். நான் வீடியோல காட்டுறதுக்கு பார்க்க அழகா இருக்க மாதிரி இருக்கு, பட் அவ்வளோ யூஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை குட்டி குட்டி பாட்டிலா வச்சா, ஒரே இந்த மாதிரி பாட்டிலாவே வச்சா எடுக்க ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாட்டில் சின்ன பாட்டில்லாம் இப்படி வச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒன்னொன்னா எடுக்கணும். நீங்க யாரும் யூஸ் பண்றீங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இதுல இருந்து மைதா எடுத்தேன். கார்ன்ஃபிளவர் இங்க இருக்கு. ஒரு பிளேட்ல எடுத்துட்டேன் ஸ்லர்ரி பண்றதுக்காக. கொஞ்சம் சால்ட், நிறைய சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் பிளாண்டா இல்லாம இருக்கிறதுக்கு. இதுல இப்போ தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஸ்லர்ரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, கட்டி இல்லாம மிக்ஸ். நல்லா ஆறிடுச்சு, ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிம்பிளா ரவுண்டாவே தான் பண்ணிக்க போறேன். இதே பேன்லயே அப்படியே ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். கடகடன்னு இது எல்லாத்தையும் ஷேப் பண்ணிடுறேன். ரொம்ப வெயில் வருதா, அதனால பால்கனியை வந்து ஓரளவு கொஞ்சோண்டு தான் திறந்து விட்டுருக்கேன். டெட் இருந்தா ஃபுல்லுமே திறந்து வைக்கணும். அவன் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை இல்லை 1 ஹவருக்கு ஒரு தடவை சுச்சு போவான். சிட்டு வந்து அடிக்கடி போக மாட்டான். அதனால இதை வந்து ஓரளவுக்கு மூடி வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை. சோ 2 பேர் சொல்லியிருந்தீங்க, இவங்க 2 பேரையுமே சேர்த்தே அனுப்பியிருக்கணும்னு. திடீர் பிளான் தான். ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னே வச்சுக்கோங்களேன், இவங்களை யாருக்கிட்டே விடணும்னாலும் கொஞ்சம் இருந்து பழகணும்ல. டெட்டு தான் ரொம்ப ஒட்டிகிட்டே இருப்பான். இவன் அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டான். இப்ப நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயே விடணும், நமக்கு முடியல, யாரும் எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் வந்தா பழகணும்ல. 7 வருஷமா எங்கேயுமே விடல நான் இல்லாம. அதனாலதான் சரி கொஞ்சம் போய் இருக்கட்டும். டெட்டு தான் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருப்பான். சிட்டு வந்து அவ்வளவு கண்டுக்க மாட்டான். இன்னைக்கு ஓகே, சிட்டு 2 நாள் கொஞ்சம் இதா இருந்தான், இப்போ ஓகே ஆச்சு. அவனும் அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவன் இருந்தாலும் இல்லைனாலும் 2மே தூங்கிட்டு தான் இருப்பானுங்க எந்நேரமும். வீட்லயும் இங்க வாக்கிங் போயிட்டு வந்தானுங்கன்னா சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. கிட்டத்தட்ட 7 வயசு ஆக போகுது இல்லையா. சின்ன வயதுல இருந்த மாதிரியான ஒரு சுறுசுறுப்பெல்லாம் இல்லை அவங்களுக்கு.
ஸோ அதனாலதான் எங்கேயும் நம்ம இது வரைக்கும் ஊருக்கு போறப்பையும் கூடயே கூட்டிட்டு போயிடுறோம். எங்கேயுமே கொண்டு போய் விடுறது இல்லை. சில பேர்லாம் கொண்டு இந்த மாதிரி பாத்துக்கிறவங்க கிட்ட விட்டுட்டு போவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஸோ அதனால அட்லீஸ்ட் அபி அண்ணன் அவங்களுக்கு பழகுனவங்க தானே. அபி கிட்ட எல்லாம் ரொம்ப இதுவா இருப்பான் டெட்டு. எனக்கு அடுத்து வந்து அபி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பான். போய் இருக்கட்டும் அப்படின்னு. இன்னொரு தடவை எப்பயாவது சித்த அனுப்பிட்டு டெட்டை இங்க வச்சுக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பழக்கணும். எங்கேயாவது இவன் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் ரொம்ப ஒட்டிட்டு இருப்பான். அவன் தான் என்ன ரொம்ப இது பண்ணுவான் டெட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஜாலியா இருக்கான். அவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு. நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறானா. அங்கேயும் வாக்கிங் கூட்டு போறாங்க. ஜாலியா இருக்கான் அவன். நான் தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பசங்க ஹாஸ்டலுக்கு போனாலும் நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப. அந்த மாதிரி ஓகே. அவங்களுக்கும் பழகணும்ல. நம்ம குழந்தைங்களையுமே அனுப்பிடுறோம் படிக்க. கல்யாணம் பண்ணி எல்லாம் வேற வீட்டுக்கு அனுப்புறோம்ல. ஸோ அது மூலம் எங்கேயாவது எமர்ஜென்சிக்கு தான். நம்ம சும்மாலாம் கூட எங்கேயும் விட மாட்டோம். அந்த மாதிரி இருக்கப்ப எங்கேயாவது இருக்க பழகிக்கணும். அதுக்காக தான் நான் அனுப்புனது. பார்ப்போம் என்ன பண்றான் அப்படின்னு இது பண்ணோம். ஓகே சரி, நான் கடகடன்னு இதை பாக்கி இதை முடிச்சிடுறேன் செஞ்சு. பாருங்க சரிடோ. கியூட்டி பாய் குளிச்சு 2-3 நாள் கூட அதில் வாக்கிங் போனா கீழே அவ்வளோ தூசி மண்ணாயிட்டு வந்துடுறான் தொடச்சி விட்டாலும். பாருங்க அவருக்கு ஃபேவரட் சிக்கன் பொம்மை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஹாய் சிட்டு போலமா போதமா சிட்டு போதமா ஸ்லரியில முக்கி இதுல போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணோம்னா இது உதிராம இருக்கும். கோட்டிங் இல்லைன்னா எண்ணெயில ஃபுல்லா வந்துடும். 9 இது இருக்கு. இன்னைக்கு ஒரு 4-5 பண்ணிட்டு பாக்கியை நாளைக்கு செஞ்சுக்க வேண்டியதுதான். ஃபுல்லா இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுக்க போறேன். அதுக்குள்ள அங்க நிறைய பாத்திரம் சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ அது கழுவிடலாம். அதுக்குள்ள இது வந்து கொஞ்சம் நம்ம உள்ள வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரை பண்றப்ப ரொம்ப உதிராம இருக்கும். இருக்கட்டும். ஸோ நம்ம கட்லெட் பண்றதுக்கு இவ்வளவு பாத்திரம் இருக்கு. சாப்பிட்றது எவ்வளவு ஈஸியா சாப்பிட்டுறோம். டக்குன்னு இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன். பாத்திரம் கழுவியாச்சு. சுட சுட கட்லெட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சத்தை எடுத்து பவுல்லே அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு பார்க்குறேன். நாலு மட்டும் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்க்கலாமா? பயங்கர சூடா இருக்கு. நல்லா கிறிஸ்பியா. வாசனையே கமகமன்னு வருது. சூப்பர். இந்த வெங்காயம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உப்பு, ஒரு துளி சர்க்கரை, பீட்ரூட் ஜூஸ் இருந்தா அது, இல்லைன்னா லைட்டா தண்ணியில பீட்ரூட்டை கொண்டு அந்த நூண்டு தண்ணியில வெங்காயம் போட்டு வச்சிருந்தேன். வினிகர் வேணுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல யாருக்கெல்லாம் கட்லெட் பிடிக்கும் வாங்க சாப்பிடலாம். இந்த ஆனியன் கூட காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்குங்க. கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர். ஸோ ஹோப்
இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். பாய்.